ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த் Realme 9 4G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி 2 days பிஃபோர் தான் நம்ம ஒரு டெடிகேட்டட் வீடியோ பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டட் ஸ்பெக்ஸ் எல்லாம் சொல்லி அந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அதில் நம்ம என்னென்ன ஸ்பெக்ஸ் சொன்னமோ அதே ஸ்பெக்ஸ் டிக்டோ அப்படியே அதே ஸ்பெக்ஸோட தான் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்லேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் அகைன் அந்த ஸ்பெக்ஸை பற்றி மட்டுமே இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரெட்மி கிட்ட இருந்து ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண Redmi Note 11 4G அதுக்கு காம்படிஷனாக டிக்டோவா சிமிலரான ஸ்பெக் ஷீட்டோட தான் இந்த Realme 9 4G ஸ்மார்ட் போனும் இப்போ லான்ச் ஆயிருக்கு. அதனால சில பேருக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எதை வாங்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கலாம். மேபி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் டீடைல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ என்ன பிரைசிங்க்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்பெக் ஷீட் வைஸ் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன் நீங்க வாங்குறது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வாங்க கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிசைன்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனும் எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. மற்றபடி பேக் சைட் பாடியெல்லாம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பிளாஸ்டிக் பாடி தான். கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் Realme 9 4G பிளாக், ஒயிட், கோல்டு அப்படின்ற மாதிரியான 3 கலர் ஆப்ஷன். இதில் அந்த கோல்டு கலர் ஆப்ஷன் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி Redmi Note 11 ப்ளூ, பிளாக், ஒயிட் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கலர் ஆப்ஷன். அண்ட் வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். Realme 9 178 கிராம்ஸ்க்கான வெயிட், 7.99 mm கான திக்னஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் Redmi Note 11 179 கிராம்ஸ்க்கான weight, 8.09 mm கான thickness-ஓட கொடுத்திருக்காங்க. அந்த வகையில weight and thickness ரெண்டு ஸ்மார்ட் போனும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். டிசைனும் லுக் வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நல்லா இருக்கு. அதனால உங்களுடைய பிரெஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எந்த டிசைன் லுக் வைஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்றது பெட்டரான சாய்ஸாவே இருக்கும். அடுத்து ஸ்பெக் ஷீட்னு பார்த்தோம்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்பெக் நமக்கு சிமிலராக தான் இருக்குது. அதனால் கடை என்னென்ன சிமிலராக இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே சேம் தான். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 6.4 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வித்தியாசம் எங்கன்னா அந்த பீக் பிரைட்னஸ் வேல்யூ மட்டும்தான். Realme 9 4G 430 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. ஆனால் Redmi Note 11 1000 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட கொடுத்திருக்காங்க. அதர்வைஸ் டிஸ்ப்ளே வைஸ் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுமே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED டிஸ்ப்ளே, 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ப்ளே மட்டும் இல்ல, பேட்டரி கெபாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே 5000 mAh பேட்டரி அண்ட் 33 watts கான சேம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் கொடுத்திருக்காங்க. அதனால ஃபாஸ்ட் சார்ஜிங், பேட்டரி லைஃப் இதுலயும் எந்த வித்தியாசமும் இருக்காது. மேபி பேட்டரி லைஃபுக்கு ப்ராசஸர் என்ன கொடுத்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி பேட்டரி லைஃப் மாறுமே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ப்ராசஸரும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் ஈக்குவல் தான். அதனால பேட்டரி லைஃபும் உங்களுக்கு ரெண்டு ஸ்மார்ட் போனும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அந்த வகையில என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே Snapdragon கிட்ட இருந்து 6 nm சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட்டா 4G சிப்செட்டா அவங்க லான்ச் பண்ண Snapdragon 680 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால ப்ராசஸர்லயும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த Snapdragon 680 சிப்செட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மிட் ரேஞ்ச் லோ பிரைசிங் ஸ்மார்ட் போனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4G சிப்செட் தான். Snapdragon 678 அதெல்லாம் விடவுமே கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த சிப்செட். இதுல Cortex A73 கான கோரோட 2.4 GHz வரைக்கும் தான் கிளாக் ஸ்பீட் கொடுத்திருந்தாங்க. அண்ட் Adreno 610 அப்படின்ற ஒரு ஜிபியோட 2,26,000 கான AnTuTu ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Snapdragon 680 அப்படின்ற சிப்செட். அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். மற்றபடி பெருசாலும் உங்களால பெர்ஃபார்மன்ஸ் இந்த சிப்செட்ல இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல இருந்து எதிர்பார்க்க முடியாது. அண்ட் கேமிங் சென்ட்ரிக்காவும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே உங்களுக்கு ஒரு ஆவரேஜான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் தான். அதுக்கு ஏத்த சிப்செட் தான் இந்த Snapdragon 680 அப்படின்ற சிப்செட். அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி தான் இதுல ஜிபியுமே 610 Adreno 610 அப்படின்ற ஒரு ஆவரேஜான ஜிபியூ தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால கேமிங் சென்ட்ரிக்கா நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே உங்களுக்கான ஸ்மார்ட் போன் கிடையாது. இதுல அந்த அளவுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது அப்படின்றத நான் தெளிவா சொல்லிடுறேன். மத்தபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இந்த ரெண்டு சிப்செட்டோட நமக்கு LPDDR4X கான RAM டைப், UFS 2.2 கான ஸ்டோரேஜ் அண்ட் Wi-Fi 5 கான கனெக்டிவிட்டியோட தான் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன்ல மட்டும் இங்க Realme 9 ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 ஓட வருது. ஆனா Redmi Note 11 ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 ஓட கொடுத்திருக்காங்க.
ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த டிஸ்பிளே, பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங், பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரே மாதிரி சேமாக தான் இருக்குது. அப்புறம் எங்கே தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் இருக்குது, எங்கே தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமராவில் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் டிஃப்ரென்ஷியேட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா இங்கே Realme 9 4Gல அவங்களுடைய ஃபேவரட்டான 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா சோனியுடைய IMX471 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்பேச்சர் வேல்யூ f2.45 அப்பேச்சர் வேல்யூட இந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவை கொடுத்துருக்காங்க. அதுவே ரெட்மி 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா f2.4 அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத அவங்க கிளியரா மென்ஷனே பண்ணல. அந்த வகையில ரியல்மில சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய செல்ஃபி கேமராவிலுமே 1080 பிக்சல் 30 fps ஃப்ரேம் ரேட்டோட தான் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அப்படியே ரியர் கேமராவுக்கு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் Realme 9 4G இந்த ஸ்மார்ட் போனுடைய பேக் சைடு மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.75 அப்பேச்சர் வெளியிட கொடுத்திருக்காங்க. அதுலயும் இந்த பிரைமரி கேமரால வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் சாம்சங் உடைய ஐசோசெல் HM6 அப்படின்ற ஒரு புது சென்சாரை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ரமோஷன்லாம் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்மார்ட் போனை இப்போ எடுத்துட்டே வந்திருக்காங்க. அண்ட் அது கூட சப்போர்ட்டிவ்க்குன்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 கேமரா Realme 9 4G ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அப்படியே Redmi Note 11 பக்கம் வந்தோம்னா இங்க பேக் சைடு மொத்தம் 4 கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா f1.8 அப்பேச்சர் வெளியிட கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்கோம், என்ன டீடைல் அதெல்லாம் பத்தி அவங்க கிளியரா மென்ஷனே பண்ணல. அது போக சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு 4 கேமரா கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இங்க கேமரா ஃபீச்சர் வைஸ் Realme 9 4G கொஞ்சம் பெட்டரா இருக்கு. 108 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்திருக்காங்க. அதுலயும் சாம்சங் உடைய ஏதோ ஒரு புது சென்சார் HM6 அப்படின்ற சென்சார் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சென்சார்ல அவங்க மெயினா கொஞ்சம் பெட்டரான லைட்டை இன்டேக் பண்ணும் அண்ட் பிரைட்டரான இமேஜஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி Realme தரப்புல எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வச்சு இங்க Realme 9 4Gல தான் பெட்டரான கேமரா அவுட்புட் இருக்கும், பெட்டரான இமேஜ் அவுட்புட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நாம ஜஸ்ட் சொல்லிட முடியாது. கண்டிப்பா ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளால சொல்ல முடியும். அந்த வகையில Realme 9 4Gல இங்க கேமராவுடைய ஸ்பெக் ஷீட் நல்லா இருக்கு, ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றத நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸ்மார்ட் போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா சேலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எதுல பெட்டரா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அதனால ஜஸ்ட் இதுல ஒரு புது சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க, 108 மெகா பிக்சல் கேமரா இருக்கு அப்படின்றதுக்காக மட்டும் யாரும் Realme 9 4G சூஸ் பண்ண வேணாம். வெயிட் பண்ணுங்க, ஸ்மார்ட் போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வாங்குறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய இந்த ரியர் கேமராலையும் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே Realme எப்பவும் போல தான் அவங்க AMOLED டிஸ்பிளே கொடுத்தா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போன்லையும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கருக்கு இங்கே டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, வெறும் சிங்கிள் ஸ்பீக்கர் பாட்டம்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால 2 சிம் பிளஸ் ஒரு மெமரி கார்டுக்கான ஸ்லாட் அப்படின்ற மாதிரி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்கே 3.5mm ஆடியோ ஜாக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே Redmi Note 11க்கு போனோம்னா இங்கே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பீக்கர் இங்க டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், பாட்டம் அண்ட் டாப்ல டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு. 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் அதெல்லாம் Redmi ஸ்மார்ட் போன்ல எப்பவும் இருக்கிற மாதிரி இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அதர் ஃபீச்சர்ஸ்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் Realme 9 4Gல மட்டும் தான் இருக்கு. அதனால உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கண்டிப்பா வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க Realme 9 4G தான் வாங்கி ஆகணும். ஃபைனலி இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்லாம் பார்த்ததுல இருந்து நமக்கு கேமராவில் மட்டும்தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெருசாக வித்தியாசம் அப்படின்றது இருக்கு. அதர்வைஸ் இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டருக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்கே Realme 9 4G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 வேரியன்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பேஸ் வேரியன்ட்டே 6GB RAM 128GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டை தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டை 18,000 அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைசிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அது போக இவங்களுடைய இன்னொரு வேரியன்ட் 8GB plus 128GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 19,000 அப்படின்ற பிரைசிங்க்கு இன்னைக்கு Realme 9 4G ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருக்காங்க. அதுவே இந்த பக்கம் இருக்கக்கூடிய Redmi Note 11 இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெக் ஷீட் வைஸ் ஆல்மோஸ்ட் Realme 9 4Gல இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட் தான். அந்த கேமரா மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்கு இங்க இவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய பிரைசிங் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4GB plus 64GB வேரியண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டை 13,500 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் அவங்க லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ மார்க்கெட்ல
மார்க்கெட்டில் செல் பண்ணக்கூடிய பிரைசிங் 13,000 ரூபாய்க்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனை செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 6+64GB வேரியண்ட்டை 15,500 அப்படின்ற பிரைசிங்கே இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் அண்ட் பிரைசிங்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பேஸ் வேரியண்ட்டில் கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் கிட்ட டிஃபரன்ஸ் வருது. ஏன்னா Redmi Note 11 13,000 ரூபாய்க்கே கிடைக்குது. ஆனால் Realme 9 4G 18,000 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா Realme 9 4G பேஸ் வேரியண்ட்டே 6+128GB வேரியண்ட் தான் கொடுக்குறாங்க. ஆனால் Redmi Note 11 வெறும் 4+64GB வேரியண்ட் தான் கொடுக்குறாங்க. அப்படின்னாலும் அந்த 6+128GB வேரியண்ட்டுக்கும் Realme 9 4G அவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய பிரைசிங் ரொம்பவே ஓவர் பிரைசிங் தான். 18,000 ரூபா அப்படின்ற அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Realme 9 4G கண்டிப்பாக ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. பட் ஒரு சில பேர் நினைக்கலாம் இங்கே கேமராவில் 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, Samsung HM6 அப்படின்ற மாதிரியான ஒரு புது சென்சார்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். அஃப்கோர்ஸ் இங்கே புது சென்சார் யூஸ் பண்ணுறாங்க, 108 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னாலும் கண்டிப்பாக இதனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்தால் போதும், பிரைசிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படின்ற ரிவ்யூ வந்தால் மட்டும் Realme 9 4G கன்சிடர் பண்ணுங்க. இல்லை அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் Redmi Note 11 போகிறதே பெட்டரான சாய்ஸாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ ஓவரால் இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட் அண்ட் அந்த ஸ்பெக் ஷீட்டை பற்றின என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதெல்லாம் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எதை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.